வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் எப்பொழுது நிரப்பப்படும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. ஸோ புதிய பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறது மட்டும்தான் பெண்டிங்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறப்ப டிஎன்எஸ்டி சம்மந்தமான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். போக்குவரத்து கழகங்களில் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் நமக்கு கிளாரிட்டியோட சொல்லிட்டாரு. ஸோ போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு பார்த்திபன் அவர்கள் புதிய நியமனங்கள் 2026 டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்புகள். ஸோ 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா, அதே மாதிரி கண்டக்டர் லைசன்ஸ் இது எடுக்க ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஆர்டிஓ அலுவலகத்தில் நீங்கள் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் திறன் மேம்பாட்டு கழகத்தில் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை நீங்கள் வாங்கணும். அதன் பிறகு தான் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பணிக்கு செல்ல முடியும் அப்படின்றது எல்லாமே தற்சமயம் இந்த அறிவிப்புகளை போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நமக்கு வெளியிட்டிருக்காங்க. நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி இந்த 2 வகையான லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வைத்துக்குவாங்க. அடுத்தடுத்து எப்பொழுது வேண்டுமானாலும் புதிய அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்தில் வரும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய அறிவிப்புகள் வரப்ப இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. மக்களே, போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் நமக்கு கொண்டு வராங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா புதிய காலி பணியிடத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய பணியிடங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாபில் ஜாயின் பண்ண தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கோங்க. கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் மேலாகவே இதில் எடுக்கலை. 2025 தான் 3274 பேர் எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தற்சமயம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பணிக்கு வந்துட்டாங்க. இன்னொரு 850 பேருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்கிறதுனால டிஎன்எஸ்டிசியில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்தடுத்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அறிவிப்பே இல்லாதனால நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண சில விதிமுறைகள் எல்லாமே விதிக்க போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.